அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பேரன்பும் எம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் மீதும் என்றும் நிலைத்து நிலவட்டுமாக. ஆமீன். நம்ம இதுக்கு முன்னாடி குர்ஆனை நெருங்கும் முன்னாடி நம்ம வளர்த்துக்கூடக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம். இந்த குர்ஆனும் யாரை யாரை உள்ளே அனுமதிக்கும், யாரை யாரை வெளியே தள்ளுங்கிறதையும் பார்த்தோம். யாரை உள்ளே அனுமதிக்கும் அப்படின்னா பார்க்கையில அது முத்தக்கீன்களை மட்டும்தான் அது உள்ளே வர அனுமதிக்கும். முத்தக்கீன்களுக்கு மட்டும்தான் நேர்வழியும் காட்டும், வெற்றியும் கொடுக்குங்கிறத பார்த்தோம். அப்போ முத்தக்கீன்களாக ஆகிறதுக்கு என்னென்ன வழிங்கிறதையும் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் சூரா அத்தியாயம் 59:18 அந்த முத்தக்கீன்களாக ஆகிறதுக்கு குர்ஆன் குறிப்பிடக்கூடிய 3 வழிகள் சுய ஆய்வு செய்யணும், குர்ஆனை பற்றி நல்லா புரிதல் இருந்திருக்கணும், மூணாவதாக அல்லாஹ்வை பற்றி அறிதல் ஆகிய இந்த மூன்றின் மூலமாக நாம் முத்தக்கீன்களாக ஆகலாங்கிறத பார்த்தோம். இப்போது அல்லாஹ்வை பற்றி அறியணும்னா குர்ஆனே அதுக்கு 2 வழிகளை காட்டி கொடுக்குது. ஒன்று குர்ஆனின் வாசிப்பதன் மூலமாக, இரண்டாவது இறைவனுடைய படைப்புகளை நம்ம சிந்திப்பதன் மூலமாக அல்லாஹ்வை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிற முடியும். குர்ஆன் சொல்லக்கூடிய 5 வகையான வழிகளிலிருந்து நம்ம அல்லாஹ்வை அறிய முடியும். முதலாவதாக அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வே குறிப்பிடக்கூடிய பெயர்கள். அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டு கொண்டிருக்கிறான், ஒரு கணம் கூட அவனுக்கு தூக்கம் பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்களிலிருந்தும், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இலை விழும் அந்த சத்தமில்லாத அந்த தருணத்தையும் கூட அல்லாஹ் அறிவான். அப்படின்னாக்க நம்ம இரவும் பகலும் ஒரு மனிதனானது செய்யக்கூடிய பாவங்கள் அவனுடைய பார்வைக்கு எட்டாமலாக இருக்கும். அப்படியே அந்த மனிதன் பாவம் செஞ்சாலும் அந்த மனிதன் உடனே அவனை இறைவன் தண்டிக்கிறது கிடையாது. முதலாவதாக அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கான். அவனுடைய மனசாட்சி மூலமாக இது தவறுங்கிறத உணர்த்துறான். அது அந்த மனசாட்சி உணரையில் அதுவே இறைவனுடைய பெரிய நிகமத்து தான் அது. அவனுடைய அறிவானது அனைத்து படைப்புகளையும் சூழ்ந்திருக்குது. உதாரணமாக அத்தியாயம் 34 1-2 வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுறான், வானம் பூமி அவனுக்குரியது, மறுமையில் புகழ் அனைத்தும் அவனுக்குரியது, அவன் மிக ஞானம் உள்ளவன், நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கிறான். அவன் பூமிக்கு உள்ளே போகிறவற்றையும் பூமிக்கு வெளியே வருகிறவற்றையும் வானத்தின் உள்ளே போகிறதையும் வானத்தின் வெளியே என்ன வருகின்றது அறியறாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். பூமிக்கு உள்ளே போகக்கூடியனாக்க மழை நீர், விதை, இறந்த உடல்கள் மற்றும் இன்னும் கண்ணுக்கு தெரியாத புலப்படாத உயிரினங்கள் என்னங்கிறதையும் அல்லாஹ் அறிவான். பூமிக்கு வெளியேனா தாவரங்கள், பயிர்கள், நீரூற்றுகள், அதே மாதிரி வானத்திலிருந்து இறங்குது அப்படின்னாக்க மலைகள், மலக்குமார்கள். வானத்துக்கு உயர்றது எதுன்னு பார்க்கலக்க துவா, மலக்குமார்கள், நம்மளுடைய ஆத்மாக்கள், அது எல்லாவற்றையும் பார்ப்பவனாக அவன் இருக்கிறான். அடுத்தபடியாக அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய வழிகளில் ரெண்டாவதாக அல்லாஹ் தன்னை ஏன் வணங்கணும்னு சொல்லிட்டு நமக்கு கட்டளை போடுறான். அதுக்கு ஏன் வணங்கணுங்கிறதுக்குண்டான காரணத்தையும் அவனே சொல்கிறான். இப்போது நம்ம சாதாரணமாக நம்ம சுவாசிக்கிறது, அந்த கண் பார்வையானது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஒலிக்கீற்றுகள், காதுகள் கேட்கக்கூடிய சின்ன சின்ன சப்தம் கூட இறைவன் கொடுத்த அருள் தான். இதை பற்றி சிந்திக்கையிலேயே நமக்கு நம்மளுடைய தன்மை புரியும். உதாரணமாக சொல்ல போனோம்னாக்க நம்மளுடைய நுரையீரலானது ஒரு ஃபுல் ப்ரீத்தில், இந்த டாக்டர் ஃபுல்லாக மூச்சு இழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபுல் ப்ரீத்தில் 500 ml ஆக்சிஜனை அது உள்ளே எடுத்துக்கிறோம். அப்போது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆக்சிஜனு, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆக்சிஜன் எடுக்குது அந்த மனித நுரையீரலானது. மனித நுரையீரல் மனிதனுடையது மட்டுமா இருக்குது? இந்த பூமியில் வாழக்கூடிய இன்னும் பிற உயிரினங்கள் சுவாசிக்கிறதுக்கு தேவையான அந்த சுவாச காற்ற ஆக்சிஜனை இந்த பூமியில் எல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கதை பார்க்கல இது எவ்வளோ பெரிய அருட்கொடை இது. அப்போது இதுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலத்தில் இந்த மனித இனம் எவ்வளோ சீரழிவு கஷ்டத்துக்கு உண்டாச்சு. அது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகள் அந்த நுரையீரல் பாதிப்புனால அவங்களுக்கு சுவாசிக்க முடியாமல் செயற்கை முறையில் அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது. அதுவும் அது கிடைக்காம தட்டுப்பாடால் எத்தனை நோயாளிகள் சுவாசிக்க முடியாமல் உயிரிழந்திருப்பாங்க. அப்போது நம்ம நம்மளை அறியாமையே சுவாசிக்கிறோம், நம்மளுடைய அறிவுக்கு எட்டாமல் சுவாசிக்கிறோங்கிறது தெரியாமல் சுவாசிக்கிறோம், கண் சிமிட்டுறோம். அது உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இதை உணர்த்தக்கூடிய வகையில் அல்லாஹ் குறிப்பிடுறான். அத்தியாயம் 6:102
அவன்தான் உங்கள் இரட்சகன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை, அவனே உங்களை படைத்தான், எனவே அவனை வணங்குங்கள், எல்லாவற்றுக்கும் அவன்தான் பொறுப்பு. அப்போ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வு, மரணம், உணவு, சோதனை எதா இருக்கட்டும், இறைவன் தான் வந்துட்டு பொறுப்பாளி. அடுத்தபடியாக அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய வழிகளில் 3வதாக அவன் விடக்கூடிய ஏவல் விளக்கங்கள், கட்டளைகள் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெறுமனே கட்டளைகள்னு பார்த்தா அது கட்டளைகள் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த கட்டளைகளில் மனிதனுக்கு வந்துட்டு நல்லது எது, கெட்டது எதுங்கிறத வந்துட்டு அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருப்பான். அப்போது அவனுடைய கருணையை வந்து எவ்வளோங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த கட்டளைகள் வந்து மனிதனால் அது வந்து ஏற்க முடியாத அளவுக்கு சில நேரங்களில் இருந்தாலும், நமக்கு இதுதான் சரிங்கிறது வந்துட்டு நம்மளை படைச்ச ரப்புக்கு வந்துட்டு தெரியும். அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளை வந்துட்டு பல இடங்களில் குரானில் குறிப்பிடுறான். அதில் குறிப்பாக அத்தியாயம் 16:90 வந்துட்டு சொல்கிறான், அல்லாஹ் நீதியும் உபகாரம் செய்வதையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி புரிவதையும், வெட்கமான செயல்கள், தீமைகள், அநியாயத்தையும் தடை செய்கிறான் என்று இதில் வந்து நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் என்று அல்லாஹ் வந்துட்டு குறிப்பிடுறான். அப்போது அல்லாஹ்வினுடைய கட்டளையிடக்கூடிய நீதிகள் என்னென்னா, தவ்ஹீதை நிலைநிறுத்துறது, உரிமைகளை சரியாக வழங்குறது, பேச்சிலும் செயலிலும் சமநிலையாக கையாளுதல், உறவினர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு வந்து உதவுவது வந்து அல்லாஹ்வுடைய நேரடியான கட்டளை. குடும்ப உறவுகளை வந்து துண்டிப்பது வந்துட்டு ஒரு கடுமையான பாவகரமான செயல். மானக்கேடான செயல்கள், அசுத்தமான பேச்சு, வெட்கமற்ற செயல்களையும், தீமை தரக்கூடிய பொய், மோசடி, நன்றி கெட்டத்தனம் ஆகியவற்றையும், அநியாயம் செய்கிறது, மற்றவர்களுடைய உரிமையை மீறுதல், அடக்குமுறை, அதிகாரத்தால் செய்யக்கூடிய துன்புறுத்தல், இது எல்லாமே வந்துட்டு இறைவன் வந்துட்டு தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வசனம் முழுவதும் மனிதர்களை வந்துட்டு திருத்திக் கொள்ள அல்லாஹ் வந்துட்டு கட்டளை விடுறான் இந்த இதில். அடுத்தபடியாக அல்லாஹ்வை அறியக்கூடிய வகையில் 4வது வகையாக இருக்கக்கூடியது நற்காரியம் செய்பவர்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் தரக்கூடிய கூலி. இந்த வசனத்தை பற்றி சிந்தித்து பார்க்கல அல்லாஹ்வை பற்றி நம்ம அதிகமாக அறிஞ்சிக்கிற முடியும். அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 2:25 நற்செய்தி சொல்லுங்கள், அதாவது நற்காரியம் செய்பவர்களுக்கு வந்துட்டு தோட்டங்கள், ஆறுகள், கனி வர்க்கங்கள், பரிசுத்தமான ஜோடி அங்கே வந்து கிடைக்கிறதாகவும், அங்கே வந்து நிரந்தரமாக அங்கேயே அவங்க வந்து தங்கியிருப்பாங்கிறதையும் அல்லாஹ் வந்து குறிப்பிடுறான். இப்போ சொர்க்கம் கிடைப்பதற்கான அடிப்படை காரணம் ஈமானுக்கு ஏற்றபோல் உள்ள அமல்கள். அப்போ அதை கடைபிடிச்சு வர்றவங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு சொர்க்கத்தில் வந்துட்டு எப்போதும் வற்றாத நீர் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய, நிறைந்த நீர் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஆறுகளும், பால், தேன் ஆறுகள் போன்ற ஆறுகளும் இருக்கும். அங்கே வந்துட்டு தாகமும் இருக்காது, பசியும் உணராத நிலை தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி ஒத்த வகையான உணவுகள் வந்து அங்கே வழங்கப்படும். தோற்றத்தில் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற உணவை போல் அது தோற்றத்தை கொடுத்தாலும், ஆனால் அதுக்குரிய சுவை, தரம் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கிறத காட்டிலும் முற்றிலும் அது வேறுபட்டதாக தான் இருக்கும். அங்கே இறைவன் தரக்கூடிய அந்த தூய்மையான துணைகள், உடல், மனம், நடத்தை அனைத்திலும் வந்து தூய்மையான துணைகளாக இருப்பாங்க அவங்க. அந்த துணைகள் வந்து பொறாமையோ, கோபமோ, எந்த ஒரு கெட்ட இதுவும் இல்லாமல் ஒரு தூய்மையான துணைகளாக அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அங்கேயே வந்து அல்லாஹ் சொல்கிறான், நிரந்தரமாக அங்கே இருப்பாங்க, மரணமேங்கிறதே இருக்காது, இளமையோடு இருப்பாங்க, எப்பயுமே ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. சொர்க்கம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அங்கே முடிவில்லாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்துட்டு இந்த நற்காரியம், நல்ல அமல்கள் செய்வர்களுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய கூலியாக அல்லாஹ் வந்து குறிப்பிடுறான். அடுத்தபடியாக 5வதாக பார்க்கக்கூடியது என்னன்னாக்க அவனுடைய தண்டனைகள். அவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி அறியலை வந்துட்டு அவனை பற்றி நம்ம வந்துட்டு முழுசாக நம்ம அறிஞ்சிக்க முடியும். உதாரணமாக இறைவன் குறிப்பிடுறான், அத்தியாயம் 22:44 வந்துட்டு மதியன் வாசிகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு அல்லாஹ்க்கு மாறு செஞ்சாங்க. ஆனால் வந்து அல்லாஹ் வந்துட்டு உடனே அவங்கள வந்துட்டு தண்டிக்கலை.
தண்டிக்கல அவகாசம் கொடுக்குறான். ஆனா, அவங்கட்ட வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாத நிலையில தான் அவங்களுக்கு வந்து தண்டனையானது இறங்குறதுங்கிறத வந்துட்டு அல்லாஹ் வந்து அங்க குறிப்பிடுறான். ஆக மொத்தம் வந்துட்டு நம்ம வந்து அல்லாவ அறிதல்ங்கிறது தான் ஒரு மூலாதாரணம். அந்த அல்லாவ நம்ம அறியையில வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையாக ஆகட்டும், அவங்க கூட சொல்லக்கூடிய கட்டளைகளா இருக்கட்டும், அத நம்ம வந்து ஏற்று அத நம்ம வந்து செயல்படுத்த முடியும். அதே மாதிரி அத்தியாயம் 2:209 வந்துட்டு அல்லாஹ் குறிப்பிடுறான். தெளிவான ஆதாரங்கள் வந்த பிறகும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏத்துக்காம இருக்கிறத பத்தி குறிப்பிடுறான். தெளிவான ஆதாரங்கள்னா, இறைவனுடைய வசனங்கள், நபி அனுப்பப்பட்டதுக்கு அப்புறமும் அவங்க வந்து வழி தவறுவது வந்துட்டு அவங்களுடைய அறியாமையின் காரணமாக கிடையாது. அவங்களுடைய அகந்தை, ஆசை, சைத்தானுடைய வழிகாட்டலுடைய காரணமாக அவங்க வந்து வழி தவறுறாங்க. அப்போ அந்த அநியாயம் செய்த பிறகு வந்துட்டு அல்லாஹ் வந்து தண்டிக்கிறதுக்கு முழு சக்தி உடையவனா இருக்காங்கிறத வந்துட்டு அல்லாஹ் அதில் குறிப்பிடுறான். அதுக்கு அடுத்தபடியாக வசனம் அத்தியாயம் 5:34 வந்துட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய வசனம் தெரிவிக்கிறது என்னன்னாக்க, எவ்வளோ பெரியதாக பாவம் செஞ்சாலும் அந்த மனிதனாகப்பட்டவன் வந்துட்டு பிடிப்பதற்கு முன்னாடி வந்துட்டு உண்மையை உணர்ந்து தௌபா செய்து இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்கல வந்துட்டு அல்லாஹ் வந்து கஃபூர் மன்னிப்பவனாகவும் ரஹீம் கருணையாளனாகவும் இருக்கிறாங்கிறத குறிப்பிடுறான். இப்போ தௌபா செய்யல வந்துட்டு என்ன அப்படின்னாக்க வெறுமனே வந்துட்டு நித்தமும் அவன் வந்து தவறு செய்துட்டு வந்துட்டு தௌபா செய்கிறது வந்துட்டு எந்த ஒரு பலனும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை தவறுங்கிறத உணரணும். அந்த தவறுக்கு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மீண்டும் அந்த தவறு பக்கம் போகாமல் வந்துட்டு முயற்சி செய்யணும். அதான் அந்த தௌபாக்கு உண்டான அந்த ஃபுல் இலக்கணமே அதுதான். இதை பற்றி சொல்லல தான் ஷைத்தான் சொல்கிற ஒரு வசனம் ஞாபகத்தில் வருது. ஷைத்தான் வந்துட்டு இறைவன் மீது ஆணையாக சொல்கிறான், உனதுடைய அடியார்களை வந்துட்டு நான் வழி எடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய அடியார்களை பற்றி குறிப்பிடையில் வந்துட்டு அவர்கள் எத்தனை முறை தவறு செஞ்சு எத்தனை முறை என்கிட்ட தௌபா செய்தாலும் அவருடைய மன்னிப்பை ஏற்கிறவனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போது அவனுடைய கருணை வந்துட்டு எவ்வளவு அளவில்லாமல் இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு உணர முடியும். அதே மாதிரி அவனுடைய கருணையை பற்றி குறிப்பிடல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு சொல்கிறானாமா, அவனுடைய அவனுடைய கருணையானது கோபத்தை மிகைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அர்ஷுக்கு மேலே எழுதி வச்சிருக்கதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு தெரியப்படுத்துகிறாங்க. அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறைய இடங்களை குறிப்பிடுறான். அத்தியாயம் 8:40, 9:3, 2:196 இப்படின்னு சொல்லி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆக மொத்தம் அவனுடைய பெயர்களுக்கேற்றார் போல் உள்ள அவனுடைய தன்மைகளை பற்றி நம்ம அறிய அவனை பற்றி நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதனால தான் குழந்தைகளுக்கு கூட பேர் வைக்கையில் வந்துட்டு பேரை வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக பார்த்து வைக்கிறோம். ஏன்னா அந்த மீனிங்க்கு அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிள்ளையுடைய லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதனுடைய பொருள் பார்த்து தான் பேர் வைப்போம். அது மாதிரி ரப்புல் ஆலமீனும் அவனுடைய பெயர்கள் அந்த பெயருக்கேற்ற தன்மைகள் அந்த தன்மைகளுக்கேற்றவர் போல் தான் அவன் வந்து இருப்பான். அவனுக்கு வந்துட்டு 99 பெயர்கள் திருநாமங்கள் இருக்கிறதா வந்துட்டு கிதாபுகளில் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவனுடைய பண்புகளையோ அவனுடைய தன்மைகளையோ ஒரு எல்லைக்குள்ளே நம்ம வந்துட்டு வரையறுக்க முடியாது. ஆக மொத்தம் நம்ம வந்து இறைவனை வந்துட்டு நம்ம அறிய நம்மளுடைய கேரக்டர் வைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நம்ம கேரக்டர் வைஸ் சேஞ்ச் ஆக நம்மளுடைய குடும்பம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் வந்துட்டு மாற்றம் உண்டாகும். அப்போது ஒரு உதாரணமாக நம்ம இந்த இதை சொல்லலாம். கேரக்டர் வைஸ் சேஞ்ச் ஆகுங்கிறதுக்கு வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு மதியன்லேருந்து 8 வருடங்கள் கழித்து வந்துட்டு எகிப்து நாட்டுக்கு வர்றாங்க. எகிப்து நாட்டுக்கு அவங்க மனைவியோட சேர்ந்து வர்றாங்க. வரையில் வந்துட்டு துர்சினா மலைப்பகுதியில் வந்துட்டு ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு கூப்பிட்றான். வந்துட்டு நீங்கள் தூய்மையான பகுதியில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் காலனியை கழட்டி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்துட்டு உத்தரவிட்டுட்டு அப்போ வந்து அல்லாஹ் வந்து அறிவிக்கிறான். நீங்கள் வந்து இறை தூதர் ஆக்கப்பட்டிருக்கீங்கிறதையும் ஃபிரௌன்கிட்ட போய் தௌஹீதை வந்துட்டு தெரியப்படுத்துங்கிறதையும் வந்துட்டு அல்லாஹ் வந்து கட்டளை போடுறான். கட்டளை போட்டோன்னே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பயப்படுறாங்க. அது வந்துட்டு பயந்து அவங்க ஓட்டம் எடுக்கிறத வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு அத்தியாயம் 28:31 வந்துட்டு குறிப்பிடுறான். ஏன் அப்படி பயப்படுறாங்க அப்படின்னாக்க வந்துட்டு ஏற்கனவே அங்கேருந்து ஃபஸ்ட்டு அந்த எகிப்துலேருந்து வரையிலேயே ஒரு கொலை செஞ்சுருப்பாங்க. கொலைன்னா அது வேணும்னு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒருத்தனை அடிச்சிருப்பாங்க. அவன் செய்த தவறின் காரணமாக அடிச்சிருப்பாங்க. அவன் அதில் மயங்கி விழுந்து மரணம் அடைஞ்சிருப்பான். ஸோ அந்த கொலையை நினச்சி பயப்படுறாங்க.
2வது வந்துட்டு திருப்பி நான் அங்கே போனோம்னாக்கா என்னை வந்துட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து பொய்ப்படுத்துவாங்க அப்படின்ட்டு சொல்லி மூசா நபி சொல்கிறாங்க. அதை மூசா நபி அறிவிக்கிறதா அல்லாஹ் வந்துட்டு அத்தியாயம் 26 12 13 வந்துட்டு தெரியப்படுத்துகிறான். அப்புறம் அதுக்கு மேற்கொண்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தெளிவில்லாத அந்த வார்த்தைகள், அந்த நாக்கினுடைய இயலாமையை கண்டு அவங்க வந்து கொஞ்சம் கவலையாக இருக்காங்க. அப்புறம் ஒரு பின்தங்கிய மன உணர்வுலேயே இருக்காங்க. ஆனால் இதை ஃபிரௌனுடைய சபைக்கு வந்துட்டு போய் அவனை வந்துட்டு எதிர்த்து பேசையில வந்துட்டு முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்குது. அவங்க பயந்து அவங்களா இப்படி போய் அவனை எதிர்த்து அறிவார்ந்த விஷயங்களை சொல்லி அவனிடம் எதிர்வாதம் வச்சாங்கங்கிறத பார்க்கையில வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கும். அந்த அந்த அறிவு வந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஊட்டியது. இந்த மாற்றம் எப்படி நடந்ததுனாக்க, அல்லாஹ் குறிப்பிடுறான் அத்தியாயம் 20:45 வந்துட்டு, நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லாஹ் நான் கேட்கிறவனாகவும் பார்க்கின்றவனாகவும் இருக்கிறேன் என்று குறிப்பிடுறான். அப்போ வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு சொல்கிறான். அப்போ வந்துட்டு அத்தியாயம் 26 15 வந்துட்டு சொல்கிறான். அல்லாஹ் வந்துட்டு அவங்கள வந்துட்டு வெறும் கையோடு அனுப்பல. அவங்களுடைய ஆதாரங்களை, இறைவனுடைய ஆதாரங்களை, அடையாளங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு தான் போக சொல்லியிருக்காங்க. எடுத்துகிட்டு தான் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அதில் குறிப்பிட்றேன், என்னுடைய அடையாளங்களை வந்து எடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் எல்லாவற்றையும் கேட்கின்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்போ அடையாளங்கள்னால் என்னதுன்னு பார்க்க வந்து அவங்களுடைய கைத்தடி வந்துட்டு பாம்பாக மாறினது. அப்புறம் அவங்களுடைய கை வந்துட்டு ஒளிர் தரக்கூடிய வகையில் மாறியது. இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த அடையாளங்கள் அது. ஆக மொத்தம் இறைவனுடைய கம்பீரம், கண்ணியம், அவனோடது படைப்பு, அது எல்லாவற்றையும் புரிய வாழ்க்கையானது அவன் விரும்பக்கூடிய வகையில் மாறும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.